ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம கிட்ட இருக்க மொத்த பேபிலிட் பஸ்ல இருக்க லான்ச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிப்கார்ட் லான்ச்சர், ஸ்வாட் லான்ச்சர், ஸ்ட்ரிங் லான்ச்சர், ஸ்பார்க்கிங் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லான்ச்சர்ஸ் நம்ம பேபிலிட் பஸ்ட் சீரீஸில் இருக்க அதே மாதிரி லான்ச்சர்ஸையும் நம்ம வச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான லான்ச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த லான்ச்சரில் பெஸ்ட் லான்ச்சர் எது அண்ட் எந்த லான்ச்சர் பேட்டிலுக்கு நல்லா இருக்கும் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக எந்த லான்ச்சர் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லான்ச்சரோட ஃபுல் டீட்டெயிலுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரோட்டோ லான்ச்சர். என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் ப்ரோட்டோ லான்ச்சர். பேபிலிட் பஸ்ட் லான்ச்சர்லேயே ஒரு வேர்ஸ்டான லான்ச்சர்னா அது இந்த லான்ச்சர் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லான்ச்சரில் அந்த அளவுக்கு பவரும் இருக்காது அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது. இப்போ அரை மணி நேரம் நம்ம இந்த லான்ச்சரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த லான்ச்சரில் இருந்து நமக்கு பெயின் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான யூசர் ஃப்ரெண்ட்லியான லான்ச்சர் இது கிடையாது. அண்ட் பவர் வைஸும் இது அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. இதை வச்சு பேட்டில் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது, பட் சுத்தும், அவ்வளோதான். அடுத்து பார்க்க போகிறது இந்த ரிப்கார்ட் லான்ச்சர். ப்ரோட்டோடைப் லான்ச்சருக்கு அடுத்த கட்டமாக வந்தது தான் இந்த பேசிக் ரிப்கார்ட் லான்ச்சர். இதோட ஒரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்க ப்ரோட்டோடைப் லான்ச்சரை விட பவர் அதிகமாக இந்த லான்ச்சரில் இருந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிப்கார்ட் லெங்த் அதிகமாக இருந்துச்சுன்னு நம்மளால பேபிளேட ரொம்ப அதிகமாகவே ஃபாஸ்ட்டாக லான்ச் பண்ண முடியும். பட் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்கார்ட் லான்ச்சர்னாலே நமக்கு தெரியும் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு கை பெயின் ஆகும், கண்டிப்பாக பெயின் ஆகுங்க. ஏன்னா இழுத்து விடுற ஃபோர்ஸில் ஒரு 10-15 தடவை விட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி இதை ஒரு ஹேபிட்டாகவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் ஏற்படும். ஏன்னா பேசிக்காக எனக்கு ஏற்பட்டிருக்கு. அது பொதுவாகவே இந்த ரிப்கார்ட் லான்ச்சர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம இப்படி லான்ச் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ்லேயும் அடிக்கடி ஷோல்டரில் மூவ்மெண்ட் இருக்குனால நமக்கு ஷோல்டர் பெயின் கண்டிப்பாக வரும். பட் பவர் வைஸ் இந்த லான்ச்சர் மீடியமாக இருக்கும், நல்லா ஒரு பேட்டில் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற லான்ச்சர் வந்து ஸ்ட்ரிங் லான்ச்சர், பேசிக் ஸ்ட்ரிங் லான்ச்சர். இந்த மாதிரி பேசிக் லான்ச்சர்ஸ்லாம் பேபிலிட் பஸ்ட், எவல்யூஷன், டர்போ வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சர் பவர் வைஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த ரிப்கார்ட் லான்ச்சர் கொடுக்குற பவரை இந்த லான்ச்சரால் கொடுக்க முடியாது. ஏன்னா ரிப்கார்ட் லான்ச்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹேண்ட் பவரில் வேலை செய்கிறது. நம்ம எவ்வளோ தூரம் ஹேண்ட் பவரை யூஸ் பண்ணி கையில் இழுத்து விடுறோமோ அந்த அளவுக்கு பேபிலிடுக்கு ரொட்டேஷன் கிடைக்கும். பட் ஸ்ட்ரிங் லான்ச்சருங்கிறது அப்படி கிடையாது. இதில் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டான ஒரு ஸ்பின் ரொட்டேஷன் இருக்கும். அந்த ரொட்டேஷனை மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். எவ்வளோ ஃபோர்ஸாக இழுத்து விட்டாலுமேவும் அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்பீடை மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். ஸ்ட்ரிங் லான்ச்சர்லேயே ரொம்ப பவர் கம்மியான லான்ச்சர்னா அது இந்த லான்ச்சர் தான். அண்ட் இந்த ஸ்ட்ரிங் லெங்த்தும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது, ஒரு மீடியமான லெங்த்தாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சரில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரிப்கார்ட் லான்ச்சரை விட நம்மளால இந்த லான்ச்சரை அதிக நேரம் யூஸ் பண்ண முடியும். லைக் பார்த்தீங்கன்னா 1 hour நம்ம சலிக்காமல் கை வலி இல்லாமல் நம்ம டேரெக்டாக லான்ச் பண்ணலாம். பட் ரிப்கார்ட் லான்ச்சரில் அப்படி பண்ண முடியாது. அதில் ஸ்ட்ரிங் லான்ச்சர் ஒரு அட்வான்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம். பட் பவர் வைஸ் இந்த லான்ச்சர் பவர் கம்மி. அடுத்து பார்க்க போகிறது எல்ஆர் ரிப்கார்ட் லான்ச்சர். இந்த லான்ச்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்ப்ரிகன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேபிலிட் பஸ்ட் எவல்யூஷனில் ஸ்ப்ரைஸ் அண்ட் பேபிலிட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்ப்ரைஸ் அண்ட் பேபிலிட் தான் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சுற்றுற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பேபிலிடு. ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வியமாக இருக்கட்டும், அப்படி லெஜண்ட் ஸ்ப்ரைஸனாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சுற்றும். ஸோ அந்த பேபிலிட்டுக்குன்னே தனியாக செஞ்சது தான் இந்த ஒரு லான்ச்சர்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்னு கொடுத்துருக்கோம், எல் ஃபார் லெஃப்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ஃபார் ரைட்டு. ஒன்ஸ் நம்ம இந்த ரிப்கோட எல் டைரக்ஷனில் சொருகணும்னா நம்மளால லெஃப்ட் பேபிலிட் எத்தனை பேபிலிட் வேணாலும் லான்ச் பண்ணலாம். அதே ஆர் டைரக்ஷனில் சொருகணும்னா ரைட் சைட் பேபிலிட்ஸை எவ்வளோ பேபிலிட்ஸ் வேணாலும் லான்ச் பண்ணலாம். பேசிக் ரிப்கார்ட் லான்ச்சரை விட இந்த லான்ச்சருக்கு பவர் அதிகம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைண்டர், அதாவது ரிப்கார்ட் வயர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வயரோட லெங்த் வந்து பேசிக் ரிப்கார்ட் லான்ச்சரை விட பெருசாக இருக்கும். அண்ட் டீத்தோட அலைன்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி இருக்கும். ஸோ இதனால ஒரு பேபிலிடை நல்ல ஃபோர்ஸ்லேயே லான்ச் பண்ண முடியும். அதே நேரத்தில் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பேபிலிடையும் லான்ச் பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிறது ஸ்வாட் லான்ச்சர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து உடஞ்சிருச்சு. நான் அப்புறம் உடஞ்சி போயிருக்கு. ஆமாங்க, இது வந்து நான் வந்து டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சரை சரி பண்ணுறதுக்காக வேண்டி இந்த லான்ச்சரை வந்து பறி கொடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்வாட் லான்ச்சர் இல்லை. அதனால் இதை வச்சு என்னால் காமிக்க முடியாது, வீடியோவில் இதை வச்சு லான்ச் பண்ண முடியாது. பட் ஸ்வாட் லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் பேசிக் ரிப்கார்ட் லான்ச்சரை விட பவர் அதிகம். பட் இந்த எல்ஆர் லான்ச்சரை விட பவர் கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா ரிப்கார்ட் வயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டீத்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா டீத்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை தான். அண்ட் இந்த ரிப்கார்ட் லான்ச்சர்லாம் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக போக நம்ம லான்ச் விட இந்த டீத்து வந்து தேஞ்சிக்கிட்டே வருங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த டீத்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த லான்ச்சரை யூஸ் பண்ணவே முடியாது. அதுதான் ஒரு ரிப்கார்ட் லான்ச்சரோட ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். பட் ஸ்ட்ரிங் லான்ச்சரோட ஒரு பவரை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஏன்னா நம்ம ஹேண்ட் பவரை யூஸ் பண்ணுறதை பொறுத்து அதோட பவருக்கு வித்தியாசப்படும். இந்த லான்ச்சர் பார்த்தீங்கன்னா பேபிலிட் பஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பவர்ஃபுல்லான லான்ச்சர். உண்மையிலேயே அந்த டைமில் ரிப்கார்ட் லான்ச்சரை விட, பேசிக் ரிப்கார்ட் லான்ச்சரை விட இந்த லான்ச்சர் பவர்ஃபுல் தான். இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சரை விட இது பவர் தாங்க. ஸ்பீட் இருக்கும், பட் ரொட்டேஷன் அதிகமாக இருக்காது. அடுத்து பார்க்க போகிறது டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சர். ஸ்வாட் லான்ச்சரோட அடுத்த அப்கிரேட்
அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சர். ஸோ இதை வந்து பஸ்டர் எக்ஸ்காலிபர் இந்த லான்ச்சர் யூஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த 2 லான்ச்சரையும் கம்பேர் பண்ணும்போது இதுல அப்படி என்ன யூனிக்னஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டிஜிட்டல் பேனல் கொடுத்திருப்பாங்க. நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸ்ல ஒரு பேப்லேட லான்ச் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஆர்பிஎம் பவர் இந்த லான்ச்சருக்குள்ள இந்த பேனல்ல நம்மளால பார்க்க முடியும். பட் இப்போ இது வேலை செய்யல, காரணம் பேட்டரி போச்சுன்னு நினச்சேன். இதை பற்றின உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், மேலே லிங்க்ல வருது, விருப்பம் இருக்கவங்க அதை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லான்ச்சரை வச்சு நம்ம ரைட் பேப்ளிட்ஸ் அண்ட் லெஃப்ட் பேப்ளிட்ஸையும் லான்ச் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் RLன்னு கொடுத்துருக்காங்க. R செக்ஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா ரைட் பேப்ளிட்ஸை லான்ச் பண்ண முடியும். அதே L செக்ஷனில் இன்சர்ட் பண்ணோம்னா லெஃப்ட் பேப்ளிட்ஸையும் நம்மளால் லான்ச் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு யூனிக்னஸ் இந்த லான்ச்சரில் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த லான்ச்சர்ஸை விட இந்த லான்ச்சர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிடிக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். இந்த லான்ச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம்னா பேசிக்கான ஸ்ட்ரிங் லான்ச்சர்ஸே எடுத்துக்கிங்களேன். இதெல்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிரிப்பு தேவை இருக்கும், எக்ஸ்ட்ரா கிரிப் போட வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து கை வலிக்காமல் ரொம்ப நேரம் லான்ச் பண்ண முடியும். ஒரு பொசிஷனாகவும் ஆங்கிள் பார்த்தும் லான்ச் பண்ணலாம். பட் இதில் அந்த பிரச்சனையே கிடையாது. இந்த லான்ச்சர் மட்டும் இருந்தாலே போதும், நம்மளால் ஒரு பொசிஷன் பார்த்து ஆங்கிள் மாற்றி வித்தியாசமாக லான்ச் பண்ண முடியும். நமக்கு பெயினும் அதிகமாக ஏற்படாது. ஸோ அந்த வகையில் இந்த லான்ச்சர் பெஸ்ட் தான். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பாக்கி இருக்க லான்ச்சர்ஸ் ரிப்கோட் லான்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டக்குன்னு தேஞ்சு போயிடும் ஒரு கட்டத்தில். அதனால நம்ம அடுத்து அந்த லான்ச்சரை யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ரிப்கோட் வயரமும் வைண்டரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதனால எக்கச்சக்கமான லான்ச் விட்டாலும் இந்த டீத்து பெருசாக தேஞ்சு போகாதுங்க. அந்த டீத்தோட அலைன்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பேசிக்கான ஸ்வாட் லான்ச்சரில் இருக்க டீத்தை பாருங்க, அது நார்மலான வைண்டரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சரோட அந்த டீத் அலைன்மெண்ட்டை பாருங்க, பார்த்தீங்களா ரெண்டோட அலைன்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆனது. அண்ட் அதிகமான ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குதுன்னா அது நம்மளோட டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சரோட இந்த வைண்டருக்கு தான். ஸோ அந்த வகையில் ஸ்ட்ரிங் லான்ச்சரோட பேசிக் ஸ்ட்ரிங் லான்ச்சரை விட இந்த லான்ச்சர் பெஸ்ட். அடுத்து பார்க்க போகிறது ஃபினிக்ஸோட ரிப்கோட் லான்ச்சர். ஃபினிக்ஸோட ரிப்கோட் லான்ச்சரில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ரிப்கோட் லான்ச்சரை விட இதால் அதிகமான ஆர்பிஎம் ஸ்பீடை கிரியேட் பண்ண முடியும். ஒரு பேப்லேடோட ரொட்டேஷன் ஸ்பீடே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான காரணம் இந்த வைண்டர் லெங்க்த்து தான். பேசிக் ரிப்கோடோட வைண்டர் லெங்க்த்தை பாருங்க, ஃபினிக்ஸோட ரிப்கோட் வைண்டர் லெங்க்த்தை பாருங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ட்ரா ஸ்பீடை ஃபினிக்ஸ் லான்ச்சரால் கொடுக்க முடியும். பட் இந்த லான்ச்சர் ஒரு பேசிக்கான லான்ச்சர் தான். பேசிக்கான ரிப்கோட் லான்ச்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், வேற வித்தியாசங்கள் கிடையாது. அவங்க வித்தியாசப்படுத்தியிருக்கிறது என்னன்னா, இந்த ஒரு கலர் தான், ரெட் அண்ட் கோல்ட் கலரில் ஃபினிக்ஸோட பேப்லேட், அதாவது அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அதே ஒரு கேரக்டரில் தான் இந்த ஒரு லான்ச்சரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பத்தாவதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபினிக்ஸோட சிம்பிளையும் இந்த லான்ச்சர் வைண்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு யூனிக்னஸை கொடுக்குது. அண்ட் மற்ற லான்ச்சரோட கம்பேர் பண்ணும்போது பவர் அதிகம் தான். ஒரு டிபி லான்ச்சரோட பவருக்கு ஈக்குவலாக இந்த லான்ச்சரால் ஸ்பின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மைங்க. அந்த அளவுக்கு லெங்க் இருக்குது. இழுத்து வர ஃபோர்ஸில் டிபி லான்ச்சரே டிஃபீட் பண்ணிடலாம். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து பார்க்க போகிறது பேப்லேட் பெஸ்ட் ரைஸ் சீரீஸில் காமிச்சிருக்க இந்த ஒரு லான்ச்சர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங் லான்ச்சர்லேயே பிடிக்காத லான்ச்சர்னு சொல்லலாம். பவர் வைஸ் பேசிக் ஸ்ட்ரிங் லான்ச்சரை விட இந்த லான்ச்சர் பவர் தான். பட் என்ன பிரச்சனைனா, கொஞ்ச நாள்லயே இந்த லான்ச்சர் வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதுவும் ஒரு LR லான்ச்சர் தான். லெஃப்ட் அண்ட் ரைட் பேப்லேட்ஸை நம்மளால இந்த ஒரு பேனில் அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நம்மளால ரெண்டு பேப்லேட்ஸுமே லான்ச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்மளால லெஃப்ட் பேப்லேட்ஸை லான்ச் பண்ண முடியும். அதே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சிட்டோம்னா இது ரைட்டுக்கு மாறிடும். அதனால ரைட் பேப்லேட்ஸை லான்ச் பண்ணலாம். அண்ட் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா நான் சொல்றது என்னன்னா, ஸ்ட்ரிங் லென்த் தான். பாருங்க எவ்வளோ இத்தினோண்டு தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்குது. ஒரு பேசிக் ஸ்ட்ரிங் லான்ச்சரோட லென்த் கூட இல்லை, உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா. ஒரு பேசிக் ஸ்ட்ரிங் லான்ச்சர் எப்படி இப்போ எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது, இதோட ஸ்ட்ரிங் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. பட் அதுக்கு மேல நாங்கள் ஸ்ட்ரிங் லான்ச்சரை யூஸ் பண்ணிக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு பிரச்சனை. இந்த லான்ச்சர் வந்து பேப்லேட் பெஸ்ட் டர்போ வரையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் சர்ஜ் பக்கம்லாம் போனோம்னா அந்த பேப்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம சர்ஜ் பேப்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட் அதிகம். அந்த பேப்லேட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இந்த லான்ச்சர்ல லான்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லான்ச்சரோட டீத் உள்ள இருக்க கியர் இருக்குங்க, அந்த கியர் வந்து டேமேஜ் ஆயிரும் டக்குனு. ஏன்னா அந்த வெயிட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான லான்ச்சர் இது கிடையாது. இவனால ஹோல்ட் பண்ண முடியும், ஆனா பவர் தான் இருக்காது. அடுத்து பார்க்க போற லான்ச்சர் ஸ்பார்க்கிங் லான்ச்சர். எனக்கு இதுவரைக்கும் வந்த லான்ச்சர்லேயே பேப்லேட் பெஸ்ட் டிபியா இருக்கட்டும், டிபி பவர்ஃபுல் லான்ச்சரா இருக்கட்டும், அந்த லான்ச்சரை விட எனக்கு பிடிச்ச லான்ச்சர்னா இந்த ஸ்பார்க்கிங் லான்ச்சர் தான். பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த லான்ச்சர் ஸ்பார்க்கிங் பண்ணும், அதாவது தீப்பொறி உள்ள இருந்து வருங்க. பாத்தீங்களா,
இந்த லான்ச்சர் வந்து மற்ற லான்ச்சர் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரிங் லென்த் கம்மி தான் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ரிங் லென்த் கிடையாது, பட் பவர் அதிகமாக இருக்கு. அதனால ஒரு டிபி லான்ச்சரோட பவரே இந்த லான்ச்சரால சமாளிக்க முடியும். ரிப்கோ லான்ச்சர்ல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கையில் இழுத்து விடுறோமோ அந்த அளவுக்கு பவர் கிடைக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த லான்ச்சர் நீங்க ஓவரா ஸ்பீடு கொடுத்து இழுத்து விட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி இந்த லான்ச்சரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்க்கிங் லான்ச்சர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஃபேவரட்டா இருக்குதும். அண்ட் பவர் வைஸ் எனக்கு தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஹேண்ட் பவரும் இருக்குது, ஒரு நல்ல லான்ச்சர்ல லான்ச் பண்ணவும் முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்பார்க்கிங் லான்ச்சர் தான் பெஸ்ட். அண்ட் லான்ச் பண்ற ஒரு பிளேடர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்பார்க் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த தான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பேப்ளிட் பெஸ்ட் சர்ஜ் சீரிஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி லான்ச்சர்ஸ் அந்த சீரிஸ்ல யூஸ் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா என் கையில இருக்குது லெஃப்ட் லான்ச்சர். நம்ம கிட்ட ரைட் ஸ்பார்க்கிங் லான்ச்சர் இருந்துச்சு, பட் அது வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, பட் இதோட ஸ்ட்ரிங் வந்து அறுந்துருச்சுங்க. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணி ஒரு வீடியோவை போடுவோம். ஏன்னா இது ஒரு பெஸ்ட் லான்ச்சருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லான்ச்சரு. பர்சனலாக எனக்கு இந்த லான்ச்சரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை நான் விட்டுற மாட்டேன், சரி பண்ணி ஒரு வீடியோவை போடுறேன். இந்த ஸ்பார்க்கிங் ஸ்ட்ரிங் லான்ச்சரில் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சுற்றுற மாதிரி இருக்க ஸ்பார்க்கிங் ஸ்ட்ரிங் லான்ச்சர் கிடையாது அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை. அது இருந்துருச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் இது ரைட்டுக்கு மட்டும்தான் சுற்றும், லெஃப்ட்டுக்கு மட்டும்தான் சுற்றும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பார்க்கிங் ஸ்ட்ரிங் லான்ச்சரை பண்ணியிருக்காங்க. பட் ரிப்கோ லான்ச்சரில் அந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேக்கான ஸ்பார்க்கிங் லான்ச்சர், ரிப்கோ லான்ச்சர். இந்த லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைட் பேப்ளிட்ஸே லான்ச் பண்ண முடியும். லெஃப்ட் பேப்ளிட்ஸே லான்ச் பண்ணலாம், ரைட் பேப்ளிட்ஸே லான்ச் பண்ணலாம். பட் இதில் வந்து ரிப்கோ லான்ச்சர் அப்படிங்கிறதுனால நமக்கு பெயின் ஆகும். அண்ட் பவர் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சரோட பவருக்கு ஈக்குவலாக வரலாட்டினாலும் பட் இது ஒரு பெஸ்ட் லான்ச்சர். நம்ம ஹேண்ட் பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுல இருந்து அதிகமான ஸ்பீடை நம்மளால எடுக்க முடியும். பட் எல்ஆர் ஸ்ட்ரிங் லான்ச்சர் கிடையாது ஸ்பார்க்கிங்ல. அடுத்து பார்க்க போகிறது டிபி லான்ச்சர் தான். எல்ஆர் டிபி லான்ச்சர் வந்திருக்க லான்ச்சர்லேயும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக சைட் டைரக்ஷனை மாற்றி எவ்வளோ லான்ச் வேணால் விடுற மாதிரி பண்ணியிருக்கதா இந்த டிபி லான்ச்சர். இந்த டிபி லான்ச்சரில் உங்களால் விடும்போது உங்களுக்கு எந்த விதமான பெயினும் தெரியாது. ஸ்பார்க்கிங் லான்ச்சரில் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பெயின் தெரியும். காரணம் உங்கள் ஹேண்ட் பவர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதான் இதிலிருந்து அதிகமான ஃபோர்ஸை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் இந்த ஒரு டிபி லான்ச்சரில் லைட்டாக சுற்றினாலே போதும், அழகான பயங்கரமான ஸ்பீடை இந்த லான்ச்சரால் கொடுக்க முடியும். இந்த மேலே இருக்க பார்ட்டை கழட்டி மாற்றுறதுனால உங்களால் ஈஸியாகவே ஒரு பேப்ளிடோட டேரக்ஷனை, அதாவது அந்த பேப்ளிட் சுற்றுற டேரக்ஷனை ஈஸியாக மாற்றிடலாம். காரணம் இந்த லான்ச்சரோட டேரக்ஷனை மாற்றுறதுனால. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளாக எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய லான்ச்சர்னா இந்த டிபி லான்ச்சர் தான். ஸோ பவர் வைஸ் எனக்கு ஸ்பார்க்கிங் லான்ச்சரை அடிச்சுக்க முடியாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன், எனக்கு பர்சனல் ஸ்பார்க்கிங் லான்ச்சர் தான். எனக்கு அந்த ஹேண்ட் பவர் இருக்கணும். ஏன்னா நான் வந்து லான்ச்சரில் ரிப்கோ லான்ச்சரில் விட்டு பழகுனால எனக்கு அந்த அளவுக்கு இழுத்து விடணும். அந்த வகையில் எனக்கு ஸ்பார்க்கிங் லான்ச்சர் பெஸ்ட்னு தோணுது. பட் ஸ்பார்க்கிங் லான்ச்சரை விட இந்த லான்ச்சர் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். எவ்வளோ லான்ச் வேணாலும் ஈஸியாகவே உங்களால் விட முடியும். அடுத்து பார்க்க போகிறது டிபி பவர் லான்ச்சர். இந்த டிபி லான்ச்சர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லான்ச்சரோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த டிபி பவர் லான்ச்சர்னு சொல்லலாம். முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், இந்த லான்ச்சர் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, லைட்டாக சுற்றினாலே அதிகமான பேப்ளிட்ஸை சுற்ற முடியும், நமக்கு கை வலிக்காது, எக்கச்சக்கமான லான்ச்சஸ் ஃபுல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இந்த லான்ச்சரை விட இவனால பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பேப்ளிடோட ரொட்டேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கியர் செட்டப் எடுத்துட்டோம்னா உள்ள ஒரு மெட்டல் பேரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த பேரிங் வீல் இருக்கனால என்ன ஆகுதுன்னா, நம்ம லான்ச்சரோட ஸ்பீடு வந்து இன்னமே இதோட மெர்ஜ் ஆகி சுற்றி அதிகமாகுது. ரொம்ப ஸ்மூத்தாகவே ஒரு பேப்ளிட்ஸை ஈஸியாக லான்ச் பண்ணிடலாம். பத்தாதுக்கு எக்ஸ்ட்ரா ரொட்டேஷனும் கிடைக்கும். டிபியை விட இந்த லான்ச்சர் தாங்க பெஸ்ட்டு. அண்ட் இந்த லான்ச்சரும் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சுற்றும். மேலே இருக்க இந்த ஒரு பார்ட்டை நம்மளால் மூவ் பண்ணி வைக்கிறது மூலமாக எந்த சைட் பேப்ளிட் வேணாலும் நம்மளால் ஈஸியாக சுற்ற முடியும், லான்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு பெஸ்ட் லான்ச்சர்னா டிபியில் நார்மல் டிவி லான்ச்சரோட பவர் லான்ச்சர் தான். ஏன்னா பவர் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க மேலே பவர் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், என்கிட்ட இருக்க எல்லா லான்ச்சரையுமே பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். மேக்ஸிமம் என்கிட்ட இருக்க எல்லா லான்ச்சருமே கவர் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில். ஸோ இதில் எதுப்பா பெஸ்ட்டு, இதில் எது பெஸ்ட்டு? இப்போ உங்களுக்கு அதிகமான பவர் வேணும், உங்களுக்கு பவர் தான் வேணும், ஒரு பேட்டில் கொண்டு போனால் ஜெயிக்கணும், பவர் வேணும் அதுக்கு. அப்போது உங்களுக்கு ஸ்ட்ரிங் லான்ச்சரை விட ரிப்கோ லான்ச்சர் தான் பெஸ்ட் என்னோட ஒரு ஆப்ஷனில் சொல்கிறேன். பட் ரிப்கோ லான்ச்சர் பார்த்தீங்கன்னா அந்த லான்ச்சரில் வைண்டரோட லெங்த் அதிகமாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபினிக்ஸ் லான்ச்சர் எடுக்கலாம், இந்த எல்ஆர் ஸ்ப்ரைசனோட லான்ச்சரை எடுக்கலாம். இந்த லான்ச்சர்லாம் அதிகமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு டிபி லான்ச்சருக்கு ஈக்குவலான பவரை இந்த லான்ச்சரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இதில் ஒரு பிரச்சனை எங்கே வருதுன்னா, ஹெவி வெயிட்டாக இருக்க பேப்ளிட்ஸை உங்களால் லான்ச் பண்ண முடியாது. லைக் டிபி பேப்ளிட்ஸ், ஸ்பார்க்கிங் பேப்ளிட்ஸ், ரைஸ் பேப்ளிட்ஸை லான்ச் பண்ணலாம். பட் அதுவும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்க லான்ச் பண்ண முடியாது.
பவர் கிடைக்கும், பட் அதே நேரத்தில் ஓவர் வெயிட்டான பேப்லேட் லான்ச் பண்ண முடியாது. எனக்கு அப்படிலாம் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக டெய்லி லான்ச்சஸ் விடுவேன், நான் டெய்லி சும்மா ஃபன்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு எந்த லான்ச்சர் சூட் ஆகும், யூசர் ஃப்ரெண்ட்லியான லான்ச்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபி லான்ச்சரில் எந்த லான்ச்சர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் லான்ச்சர் இதுதான், யூசர் ஃப்ரெண்ட்லி, நல்ல ஒரு பவரும் கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ லான்ச்சஸும் வேணாலும் விடலாம், உங்களுக்கு பெயினும் அதிகமாக எடுக்காது. அப்படிங்கிறனால டிபி லான்ச்சஸ் பெஸ்ட்டு. பண்ணியிருக்க லான்ச்சர்லேயும் பேப்லேட் பெஸ்ட்டில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன லான்ச்சர்லேயே பெஸ்ட் லான்ச்சர்னா அது இந்த லான்ச்சர் தான் ப்ரோ. எனக்கு வந்து ரிப்கோ லான்ச்சரில் விடுற மாதிரி நல்ல ஃபோர்ஸ் இருக்கணும், பட் அதே நேரத்தில் பவராகவும் இருக்கணும். ஆனால் டக்குன்னு ஒரு பேப்லேட்ஸை லான்ச் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பவரோட சேர்த்து அந்த இழுத்து வர ஃபோர்ஸோட சேர்த்து வேணும்னா ஸ்பார்க்கிங் இஸ் தி பெஸ்ட். என்னோட ஃபேவரட், அதனால தான் நான் ஸ்பார்க்கிங்கை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல ஒரு பவரும் கிடைக்கும், அண்ட் ஒரு பேப்லேட்டை லான்ச் பண்ணும்போது அதுக்கான நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஃபோர்ஸு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் டிபி லான்ச்சரில் ஃபீல் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக போயிட்டு வரும், யூசர் ஃப்ரெண்ட்லி. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்மளால் அந்த பேப்லேட் ஸ்கூலுக்கு பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இழுத்து விடுறனால. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இந்த லான்ச்சர்லேருந்து கிடைக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லேருந்து இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் இல்லை ப்ரோ. எனக்கு பார்க்குறதுக்கு கெத்தாக இருக்கணும், ஒரு லான்ச்சர் யூனிக்காக இருக்கணும், இறங்கி சம்பவம் செஞ்சால் அங்கே பாடுறா வச்சிருக்க லான்ச்சரை பாடுறா செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோ ஃபார் டிஜிட்டல் லான்ச்சர். பிகாஸ் டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சர் வந்து ரொம்பவே யூனிக்கானது, பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி செம லுக்காக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், செம லுக்காக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த லான்ச்சர் பிடிக்கிறதுக்கு இந்த லான்ச்சர் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. ஒரு கத்தி, அதாவது ஒரு உரையிலிருந்து கத்தியை கட்டானாவை எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு லான்ச்சர். ஸோ லுக் வைஸ் இது ஓகே, பட் பவர் வைஸ் ஓகே, நார்மல் தான், அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லை. பட் இதில் என்னோட ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நான் ஸ்பார்க்கிங் லான்ச்சரை தான் சூஸ் பண்ணுவேன், என்னோட ஃபேவரட். எனிவேஸ் கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு எக்கச்சக்கமான லான்ச்சஸ் பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்க லான்ச்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ரொம்பவே லெங்க்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா லான்ச்சரையும் டீட்டெயிலிங்காக பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, see you on the next video. This is crafted by Dabba Manda. And நாளைக்கு ஒரு பேப்லேட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு மெட்டல் பேப்லேடுங்க. எக்ஸ்ட்ரீம்லி ரேரான பேப்லேட்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு வகையான ரேர் தான். பார்க்குறதுக்கு செம அழகா இருக்க பேப்லேடு. எப்படி உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? ரயுகாங்கிற ஒரு கேரக்டர் இருக்கா, அவன் யூஸ் பண்ற பேப்லேட் வந்து எல்ட்ராகோ. அந்த எல்ட்ராகோ நீங்க வச்சிருக்கீங்களே? ஆமா, நான் வச்சிருக்கேன். பட் ரயுகாவோட தம்பின்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஒரு கேரக்டரை சொல்லிக்கிட்டு இருக்கே, அந்த கேரக்டரோட பேப்லேட் உங்க யாருக்காவது தெரியுமா? அந்த பேப்லேட் தான் நம்ம நாளைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். எந்த பேப்லேட் அப்படிங்கிற கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணிருங்க. நாளைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ see you on the next video. This is crafted by Dabba Manda. Tata guys.